நான் கூறிக்கொள்வது, நான் கருவறையில் என்னை சுமந்த போது என் தாய் அங்கு எனக்காக உணவு உண்பாள், அங்கு மனிதம் மலர்ந்தது. என் தந்தை என்னை அரவணைத்தார், அங்கு துன்பத்தில் அரவணைத்தார், அங்கு மனிதம் மலர்ந்திருந்தது. நான் கல்லூரி செல்கையில் தோளோடு தோள் கொடுத்த என் தோழர்களும் சொந்தங்களும் இருந்தது, அங்கு மனிதம் மலர்ந்தது. நானும் ஒரு முடிவெடுத்தேன், சட்ட கல்லூரியில் சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என சட்டம் எடுத்தேன். எனக்கும் மலர்ந்தது. நான் கூறுகிறேன் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனிதம் மலர வேண்டும் என கூறுகிறேன். இந்த மனித மலர்ச்சியை ஒரு வளர்ச்சியாக தொடர வேண்டும். மணிப்பூர் கலவரத்தில் 2 பெண்களை நிர்வாணமாக்கி விட்டவர்களை அங்கு ஏன் மனிதம் மலரவில்லை, வளரவும் இல்லை? ஒரு நாட்டின் வளர்ச்சி மனிதர் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மலர்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர வேண்டும். இப்போது நம் நாட்டிலே நான் முத்துசாமி ஐயா அவர்களின் மனித மலர்ச்சி அவர்களினால் தான் இங்கு இலவசம் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இதற்கென பணம் பெறுகிறார்கள். ஆனால் இங்கு இலவசமாக ஒவ்வொன்றும் செய்து கொடுக்கப்படுகிறது. இங்கு மனிதம் மலர்ந்துள்ளதே, இது போலதான் ஒவ்வொரு இடங்களிலும் மனிதம் மலர வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். இது மனிதம் மலர்ந்தால்தான் நம் நாடு எப்போது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து பலரை தவறாக எண்ணாமல் அவர்களும் நம் சமூகத்திற்கு ஒன்று என சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறார்களோ அப்போதுதான் இந்த நாடு மலரும், இந்த நாடு வல்லரசு பெறும் என கூறி இந்த நாட்டில் ஒரு நல்லரசு அமைந்து மக்களும் வல்லரசோடு வாழ வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.